அஷ்டமா சித்திகள் கேள்விப்பட்டது இல்லையா? அஷ்டமா சித்தி அப்படின்னா அனிமா, லஹிமா, மஹிமா, கரிமா அந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த மாதிரியான சில சித்திகள். இது வந்து சித்திகள் அப்படின்னு சொல்லுவோம். சித்தர்கள்னு சொன்னாலே இந்த சித்திகள் எல்லாம் தெரிஞ்சவங்க சித்தர்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து இங்க பறக்கிறத பார்த்தேன் அப்படின்னு எல்லாம். ஓகே, அனிமா அப்படின்னா ஒரு ஆட்டம் அளவுக்கு குறுகிறது, ரொம்ப என்ன சொல்றது, குட்டியா ஆயிடுறது. நம்ம லிட்டில் ஜான் படம் கூட ஒண்ணு வந்ததுன்னு நினைக்கிறேன், பாத்திருப்பீங்க. படத்துல குட்டி ஆயிட்டான் போ அது மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு உருவத்தை அவ்வளவு குறுக்கி வச்சுக்கிறது அனிமா. லஹிமா ரொம்ப லேசா, நீங்க வந்து தண்ணி மேல நடக்கலாம் அப்படின்னா என்னது, நீங்க பறக்கலாம் அப்படின்னா என்ன, நீங்க ரொம்ப லேசா இருந்தா தான் பண்ண முடியாது. மஹிமா அதாவது மகிமை போல பெருசா நம்ம விஸ்வரூபம் காட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹனுமன், அவர் வந்து சீதைக்கு வந்து தன்னோட விஸ்வரூபத்தை காட்டினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல உள்ள போகும்பொழுது ஒரு துவாரத்தின் வழியா ஹனுமன் உள்ள போனதா நம்ம கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன, அப்ப அவருடைய உடம்ப அவ்வளவு குறுக்கிக்கிட்டு அந்த துவாரத்தின் வழியா போயிருக்காரு. தன் உடம்ப அவ்வளவு பெருசா விஸ்தரிச்சு விஸ்வரூபம் காட்டியிருக்கார். இது வந்து மகிமா. கரிமா அப்படின்னா நம்மள வந்து அப்படியே ஒரு மலை போல வெயிட் ஆக்கிக்கிறது. மேபி என்னுடைய ஸ்ட்ரக்சர் இவ்வளவுதான் இருந்தாலும் என்னை தூக்க கூட முடியாத அளவுக்கு வெயிட் ஆக்க முடியும், அது கரிமா. அதே போல வந்து பிரகாய பிரவேசம் அப்படிம்பாங்க, அதாவது கூடு விட்டு கூடு பாயிருது. இதெல்லாம் கேட்கும்பொழுது என்னடா இது, ஏதோ ஒரு மோடி மஸ்தான் வேலை மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாம் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க கத்து வச்சிருந்தாங்க.